ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். இந்த வீடியோ 100 வியூஸை நான் அடுத்த எபிசோடை அப்லோட் பண்ணுவேன். இப்போ அபி விசஸ் ஷனா, க்ரோ விசஸ் அவுல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அவுல் டார்க் டைப் நைட் போக்கனிமான். இந்த போக்கனிமானால மட்டும்தான் நைட்டு ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். அட்டாக்கெல்லாம் வேணாம் கார், போதும். ஏன்னா அபி அவளோட போக்கனிமானுக்கு எல்லா டைப் அட்டாக்ஸும் சொல்லி தருவா. ஆமாம், இந்த பேட்டில் உண்மையிலே ரொம்ப ஆசமாக இருக்க போகுது. டார்க் லைட் அவுல். உடனே ஒரு பால் மாதிரி அவளோட வாயிலிருந்து வந்து மேலே ஸ்டேடியத்தோட ரூஃப் கிட்ட போயிடுச்சு. உடனே எல்லா இடமும் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸ்டேடியம் ஃபுல்லாக ரேபிட் ஸ்பின்னை யூஸ் பண்ணு. உடனே க்ரோ இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. க்ரோ அந்த பால் மேலே இடிச்சிருச்சு, அந்த பாலும் வெடிச்சிருச்சு. அப்படியே க்ரோ போய் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருச்சு. அந்த ஸ்டேடியம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஆனோ க்ரோ ஈரம் ஆயிடுச்சுன்னா பழக்க முடியாதே. தண்ணியிலேருந்து வெளியே வா. சோனிக் ஷாக். க்ரோ அந்த சோனிக் ஷாக் க்ரோக்காக ஒரு வழியை உருவாக்கிடுச்சு தண்ணிக்குள்ளே. ஷேடோ பால் அவுல். ஏரியா லேஸ். உடனே க்ரோ ஏரியலேஸை யூஸ் பண்ணுது. அப்புறம் அவுல் ஷேடோ பாலை யூஸ் பண்ணுது. அந்த ஏரியலேஸ் அந்த ஷேடோ பால் வந்து ஹிட் பண்ணி அது ஒரு டார்க் ஏரியலேஸாக மாறி அவுளை போய் டேரெக்டாக ஹிட் பண்ணிருச்சு. இப்போ அவுல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ அவுல் ஈரமாயிருச்சு, க்ரோ நார்மல் ஆயிடுச்சு. ஈஸி அவுல் ஷேடோ பாலை யூஸ் பண்ணு. சோனிக் ஷாக்கை யூஸ் பண்ணிட்டு காப்பி க்ரோவை யூஸ் பண்ணு. அந்த சோனிக் ஷாக் அந்த ஷேடோ பாலை ஹிட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடந்துச்சு. உடனே எல்லா இடமும் ஒரே டிஃப்ரெண்ட்டான புகையாக இருந்துச்சு. உடனே அந்த புகைக்குள்ளே அவுல் போயிடுச்சு. அதை வந்து அபியும் ஷனா மட்டும்தான் பார்த்தாங்க. க்ரோ மேலே போய் அதோட காப்பி க்ரோ அட்டாக்கை எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அவுல் எப்படி பண்ணுச்சுன்னு அது பார்க்கல. க்ரோவால் அதை யூஸ் பண்ண முடியல. அவுல் போ டாக்கிள். நோ 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 ஃப்ரீக்கிங் பேக். தரமான ஐடியா. அந்த புகை மெதுவாக கலைச்சிக்கிட்டு இருக்கும்போது அது உடனே ஃப்ரீக்கிங் பேக்கை யூஸ் பண்ணுது க்ரோ. இப்போ 100 க்ரோக்கு மேலே அவுளை அட்டாக் பண்ணுது. அது அவுளால் தாங்க முடியாமல் அது கீழே ஒரு கல்லில் போய் நின்றுச்சு. டார்க் பல்ஸ் காப்பி க்ரோ. அவுல் டார்க் பல்ஸை யூஸ் பண்ணும்போது க்ரோ வேறு லெவலில் தப்பிக்குது. க்ரோ டார்க் பல்ஸ் மேலே கீழேன்னு சுற்றி தப்பிச்சு அது இப்போ டார்க் பல்ஸை யூஸ் பண்ணி அவுளை கீழே விழுக வச்சிருச்சு. அவுள் திரும்பவும் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருச்சு. அது கொஞ்சம் நேரம் வரல, அதுக்கப்புறம் மெதுவாக மிதந்து வந்துருச்சு. அதனால் அபியோட அப்பா தான் ஃப்ரீ. ஓகே, ஷனாக்கு இப்போ 1 பாயிண்ட் கிடச்சிருச்சு. அபியோட நெக்ஸ்ட் போக்கனிமான் என்னது? நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா நான் தான் ஃபயர் ப்ரூஃப். ஓ ஆக்டோபஸ். ஓகே, அபியோட நெக்ஸ்ட் போக்கனிமான் ஆக்டோபஸ். ட்ரைனர் போக்கனிமானை மாற்றிக்கிறீங்களா? இல்லை, க்ரோவே இதை பார்த்துக்கும். உடனே க்ரோ கத்துது. இப்போ க்ரோ விசஸ் ஆக்டோபஸ் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டோபஸ் ஐஸ் பீமை யூஸ் பண்ணு. ஆக்டோபஸ் ஐஸ் பீமை யூஸ் பண்ணுது. க்ரோ தப்பிக்க பார்க்குது. ஆனால் க்ரோவோட ஒன் சைடோட விங்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் க்ரோ இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஆனால் திரும்பவுமா வீக்ஸில் சோனிக் ஷாக்கை யூஸ் பண்ணி க்ரோ சோனிக் ஷாக்கை யூஸ் பண்ணி ஐஸ் கட்டியிலேருந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் அது அஃபெக்ட் ஆயிடுச்சு. இல்லை, நான் அதான் தப்பு பண்ணிட்டேனா. அஃபிஷியல் ரிலீஸ். நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காப்பி க்ரோ ஆக்டோபஸ் 2 பேரும் வாட்டர் பிஸ்டலை யூஸ் பண்ணி 2 பேரும் இப்போ தண்ணியில் விழுந்தாங்க. ஆக்டோபஸ் ஐஸ் பீமை யூஸ் பண்ணு. இந்த தடவை ஐஸ் பீம்னால மொத்த ஸ்டேடியமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன் இப்படி பண்ண? ஆக்டோபஸே அஃபெக்ட் பண்ணல. அப்படி பண்ணாது. ஆக்டோபஸ் பவர் ஆஃப் பஞ்ச். உடனே ஆக்டோபஸ் ஐஸ் கட்டியை உடச்சிட்டு வெளியே வந்துருச்சு. அது மேலே பறந்து ஸ்டைலாக வந்து நின்றுச்சு, லேண்டாச்சு. ப்ளீஸ் க்ரோ ஏரியலேஸ் ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிடு. உடனே க்ரோ கஷ்டப்பட்டு ஏரியலேஸை யூஸ் பண்ணி வெளியே வந்துருச்சு. அது அப்படியே ஏரியலேஸை யூஸ் பண்ணிக்கிட்டே மேலே போகுது. ஆனால் மேலே போய் அது அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. அப்படியே மேலேருந்து கீழே வந்து விழுந்து தோற்று போயிடுச்சு. ரிட்டர்ன் க்ரோ. இப்போ க்ரோ அவுட். அதனால் ரேபிட். இப்போ ஆக்டோபஸ் விசஸ் ரேபிட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ரேபிட் ஃபயர் டேக்கில் யூஸ் பண்ணு. ஸ்மாக் டவுன். வேணா ரேபிட், அயன் பப்பிளை யூஸ் பண்ணு. எங்கே நின்று. ரேபிட் அயன் பப்பிள் அட்டாக்கை யூஸ் பண்ணிடுச்சு. ஆக்டோபஸ் கிட்ட போய் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் கூட உடைக்க முடியலை. தண்டர் போல்ட். என்னது? உடனே அந்த தண்டர் போல்ட் அயன் பப்பிளை பலவீனமாக ஆக்கிடுச்சு. ரேபிட் குறித்து இச்சிங்கியஸை யூஸ் பண்ணு.
உடனே ரேபிட் பறந்து அதோட காதுலேருந்து ஏதோ ஒரு பொடியை தூவி விடுது. அது அந்த ஆக்டோபஸ் மேலே பட்ட உடனே ஆக்டோபஸ் அது தன்னை தானே அடிச்சுக்குது. இப்போ ஃபயர் பஞ்ச், கிக், ஃப்ளேம் த்ரோவர். உடனே ரேபிட் ஆக்டோபஸை பஞ்ச் பண்ணுது, கிக் பண்ணுது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால நமக்கு தெரியலை. அது ஆக்டோபஸ் உடனே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரேபிட்டை பிடிச்சிருச்சு. அதுதான் ஆக்டோலாக் அட்டாக். உடனே ஆக்டோபஸ் ரேபிட்டோட வயிற்றுலேயே ஒரு பஞ்சை கொடுத்துச்சு. உடனே ரேபிட் அதுக்கு ஃப்ளேம் த்ரோவர் மாஸாக யூஸ் பண்ணுது. அந்த இடமே ரொம்ப ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. உடனே 2 பேரும் அந்த புகையிலேருந்து பறந்து வந்து கீழே விழுந்து 2 பேரும் தோற்று போயிட்டாங்க. ஆசம் ஃபைட்டு, 2 பேரும் தோற்று போயிட்டாங்க. ஆமாம், கூல் அண்ட் வெரி குட். ஷானா, அடுத்த ஃபைட்டு தான் உனக்கு இருக்கா, கடைசி ஃபைட்டு, நீ தான் ஜெயிக்கணும். ஆமாம், அவங்க 2 பேருக்கும் ஒரே போக்கனிமான் தான் இருக்குது. 2 பேரும் உங்களோட அடுத்த போக்கனிமான வெளியே விடுங்க. ஓ டாக், வெளியே வந்து ஜெயிக்க வை. உடனே அபி அவளோட அனிபாலை தண்ணிக்குள்ளே போட்டா. ஏதோ மீன் மாதிரி வெளியே வந்துச்சு. சீக்கிரம் பைட். உடனே அந்த மீன் தண்ணியிலேருந்து வெளியே வந்து டாகை கடிச்சிருச்சு. அதான் பிரானா. ஷனா ஷாக் ஆயிட்டா. டாக் பஞ்ச் பண்ணு. இதான் என்னோட அஃபிஷியல் ரிலீஸ். அப்போ இது என்னோட புது போக்கானிமானா? ஆமாம், இப்போ வாட்டர் ஃபால்ஸை யூஸ் பண்ணு. உடனே பிரானா வாட்டர் ஃபால்ஸை யூஸ் பண்ணது. கீழே இருந்த எல்லா தண்ணியும் பறந்து அது மேலே டாக் மேலே போய் பட்டுருச்சு. டாக் ரொம்ப கஷ்டப்பட்டு ஈரத்தோடு நிற்கிது. டாக், இந்த பேட்டில் விட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக ஆயிரத்து ஜெயிச்சிடு. உடனே டாக் அதோட நெகத்தால் அந்த ஐஸ் கட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு. போ பஞ்சு. சீக்கிரம் பைட். பிரானா தண்ணியிலேருந்து வெளியே வந்துச்சு. டாகு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிரானா லெஃப்ட் சைடில் வருது, டாக் ரைட் சைடில் ரொம்ப வேகமாக வருது. எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டில் எந்திரிச்சு நின்ட்டாங்க, எல்லா ஆடியன்ஸும். அது ரொம்ப வேகமாக வந்து டாக் ரொம்ப வேகமாக 100 தடவை பிரானாவை பஞ்ச் பண்ணுது. பிரானா பறந்து போய் செவத்தில் போய் முட்டிட்டுச்சு. பிரானா தோற்று போயிடுச்சு. இரு, அது என்ன அட்டாக்கு? இந்த அட்டாக் பேர் AK-47 புல்லட் பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை TX பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர், நீ இப்போ ஒரு புது அட்டாக்கை கற்றுக்கிட்ட. ஆசம். அந்த அட்டாக் வந்து ஆசம் அண்ட் கூலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ண ஷானா. யா நான் ஜெயிச்சிட்டேன். நீ ஜிம் லீடராக என்ன பண்ணணுமோ பண்ணு அபி. நிச்சயமாப்பா. ஷானா இங்கே வா. உடனே அபி வாட்டர் டைப் ஜிம் பேஜை எடுத்து ஷானா கிட்ட கொடுக்குறா. இப்போ ஷானா அதை வாங்கிக்கிறா.